வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நான் உங்கள் செஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டே 4 4 நாள் எப்படியோ வந்துட்டு பயங்கரமாக வீடியோ போட்டோம். கன்சிஸ்டன்சியாக மிஸ் ஆகாமல். இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட அப்போ சொன்னால் தான் இருப்போம். எப்போவுமே கன்சிஸ்டன்சியாக இருப்போம். அவங்ககிட்ட அப்போவே சொல்லியிருந்தேன், நான் 34% வந்துட்டு என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் டே பை டேவாக 1% சில விஷயங்களை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த 34லேருந்து 39% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த நோட்ஸ் எடுத்து. உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த 34% தான். 34 விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதிலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக இருக்கேன். அன்றைக்கி 34 இருந்துச்சு. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 39 விஷயங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்ஸ்டாவெல்லாம் வந்துட்டு நான் 1 ஹவருக்கு கீழே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி மறக்காம வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிடுறேன். நேற்று 1 ஹவர் விடையே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ கிட்ட தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ரீலாப்ஸ் தொடர்ந்து 3 நாளும் ரீலாப்ஸ் பண்ணல. எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது உண்மையை சொல்ல போனால். அப்புறம் ஆர்ட்டும் வந்துட்டு இன்றைக்கி ஒரே ஒரு போர்ட்ரேட் ஃபுல்லாக ட்ரை பண்ணேன் வர்றதுக்கு. ஓரளவுக்கு வந்துச்சு. அப்படியே போக போக கண்டிப்பாக வந்துடும். பேட்மேனுன்னு சொல்லிட்டு ஏதோ பூனை கண்ணை வந்துட்டுருக்கேன். சரி பார்த்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணால் தான் எதாக இருந்தால் என்னை பொறுத்தளவுக்கு நிலைக்கும். ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போவோம், கவலையே இல்லை. உங்களுக்கு காமிச்சதெல்லாம் தான் டெய்லி என்ன வேணால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நீங்கள் பெருசாகலாம் எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிங்க. ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு ஒரு பெட்டை மடிச்சு வைக்கிறதுலேருந்து நைட்டு கொஞ்சம் டக்குன்னு தூங்குற வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் இல்லை, நீங்கள் வந்துட்டு டெய்லி ஒரு 11 மணிக்கு தூங்குறீங்களா, ஒரு 10 மணிக்கு தூங்க ஆரம்பிங்க, ஒரு 1/2 மணி நேரம் தூங்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுங்க. நோட் எடுத்து எழுதி வச்சா தான் எதாவது நடக்கும். நானும் ஃபஸ்ட்டு எல்லாத்துட்டையும் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது நடக்கவே நடக்காது. நான் எப்போ நோட்டில் எழுத ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்போ தான் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் சும்மா எடுத்து நோட் எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கணும். ஒரு நோட் எடுத்துக்கணும். சும்மா ஏதாச்சும் ரெண்டமாக ஒரு நோட் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் ஒரு விஷயம் நல்லா தான் பண்ணேன்னா நான் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். இப்படி தான் வந்துட்டு டெய்லி ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் போதும். நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள்லேயே 30% இன்க்ரீஸ் ஆகிருப்பீங்க. இன்க்ரீஸ் மீன்ஸ் லெவலப் ஆகிருப்பீங்க. நீங்கள் 30 லெவலுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுவும் இல்லை, நீங்கள் ஒரு 30 விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணின்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன சேஞ்சஸாக தான் தெரியும். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே அப்படியே வேறு லெவல் டேனாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அதை எழுதி வைக்கிறீங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் இப்படி இந்த ஒரு விஷயம் நல்லது பண்ணியிருக்கேன், இதனால் நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஜிம்முக்கு போகிறீங்க. ஒர்க் அவுட் கூட பண்ண வேணாம். ஜிம்முக்கு போனாலே நான் இன்றைக்கி ஜிம்முக்கு போயிருக்கேன், இதனால் வந்துட்டு நான் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா இருக்கேன். அதாவது ஒரு பர்சன்டேஜ் டெய்லி 1% எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே வந்துட்டு ஜிம்முக்கு போகிறீங்க, சும்மா லைட் வெயிட் போட்டு அடிக்கிறீங்க, அதோட விட்டுறீங்க. சும்மா நார்மலாக எப்பவுமே ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, நல்லா ட்ரெயின் பண்ணுறதில்ல. ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாகவே வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க, கார்டியோ பண்ணுறது ஸ்கிப் பண்ணுறீங்க. இன்றைக்கி கார்டியோ பண்ணுறது ஸ்கிப் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்துட்டு லைட்டாக ஒரு ரொம்ப நேரமாக வேணாம், ஒரு 1/4 மணி நேரம் கார்டியோ பண்ணுங்க. 1/4 மணி நேரம் கார்டியோ பண்ணதுக்காக வந்து எழுதுவீங்க, ஒரு 15 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிட்டேன், இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டியோ வந்துட்டு அப்படியே அந்த 1%ஓடய நாளைக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் பாருங்க பார்த்தீங்களா, எடுத்துனா 1 மணி நேரம் பண்ண முடியாது. 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுறத இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு 25 நிமிஷமாக இருக்கும். அதையும் போயிட்டு நீங்கள் எழுதி வைக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 15 நிமிட்ஸ் பண்ணியிருக்கேன், 15 நிமிட்ஸோட கொஞ்சம் சேர்த்து நான் 25 நிமிட்ஸாக இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆன மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 10 நிமிஷமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்ட வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் கார்டியோவே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கடைசியில் அந்த 30 நாள் இல்லை ஒரு 60 நாள் கழிச்சு வரும்போது கிட்டத்தட்ட அந்த சின்ன சின்னதாக சேஞ்சஸ் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து நிற்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒத்தமாகவே மாறி இருப்பீங்க, வேற ஒரு பர்சனாக. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எதுவும் இல்லை, காலில் எழுந்திரிச்சு ரெகுலராக பெட்டை ஒரு 30 நாளைக்கு மடிச்சு வைக்கிறீங்க. அதே மாதிரி அது டெய்லி நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று தான் போடணும். இப்போ நீங்கள் ஒரு நாள் பெட்டை மடிச்சு வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் நீங்கள் மடிச்சு வைக்கிறீங்கன்னா அதே 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது கூட இன்னொரு வேலையை சேர்க்கணும். இதுவே வந்துட்டு 2% போட்டு வச்சுறாதுங்க.
அது கூட இன்னொரு வேலையை சேர்த்து இப்போ நீங்கள் பெட்டை மடிச்சு வைக்கிறீங்க, ஒரு டெய்லி ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஒரு பர்சன்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். நம்ம அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு 20 சேஞ்சஸ் 5 சேஞ்சஸ் பண்ணுறதுலேயே நம்ம லைஃபே ஒரு கட்டத்தில் வேற மாதிரி ஆயிரும். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பெட்டை மடிச்சு வைக்கிறதுல நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்ஸான ஆளாக மாறிடுவீங்க, ஒரு டிசிப்ளினான ஒரு ஆளாக மாறிடுவீங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த டிசிப்ளின் ஒரு 21 டேஸில் கிடச்சிரும். அது கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மற்றது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு விஷயத்த ரெகுலராக பண்ண ஹேபிட்டாக மாறிடும். அந்த ஹேபிட்டை இன்னொரு விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அப்புறம் என்னென்னா வந்துட்டு மைண்ட் அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கும். நீங்கள் ஒரு வேலை மறுபடியும் ஏதாச்சும் ஒரு வேலை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும் அது ஒரு ஹேபிட்டாக வந்துட்டு மாற்ற ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகிறதே இப்போ பெட் எப்படி மடிச்சு வைக்கணும், ரெகுலராக ஒரு 30 நாள் 60 நாள் மடிச்சு வச்சிட்டிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் ஆயிரும். நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கரெக்டாக செஞ்சுருவீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறத மற்றதுலும் அப்ளை ஆகும். நீங்கள் ஜிம்முக்கு போகிறதுல அப்ளை ஆகும், கார்டியோ பண்ணுறதுல அப்ளை ஆகும். ஸ்டடீஸ் நீங்கள் புக்கு ரீட் பண்ணணும்னா டெய்லியும் வரலாம் ஒரு 10 பேஜ் 20 பேஜெலாம் ரீட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. டெய்லி ஒரே ஒரு பேஜ் ரீட் பண்ணுங்க. அப்போ 30 நாள் பார்த்தீங்கன்னா 30 பேஜ் ரீட் பண்ணிடலாம். சில பேரெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 5 பேஜை ரீட் பண்ணிவிட்டு மாத கணக்கில் தொடவே மாட்டாங்க. நானும் ஃபஸ்ட் அந்த கேஸாக தான் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு வாங்கிக்கிட்டதில் எனக்கு படித்து முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதத்துல ஒரு 3 புக் கிட்ட படிச்சிடுறேன். ஏன்னா அந்த கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் பண்ண விட்டுறேன். அப்படி பண்ணால் கண்டிப்பாக எதுவுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. நானும் இது எல்லாத்தையும் வந்து ஒரு 21 டேஸ் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது நடந்துச்சு. அது ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கும் என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை போயிட்டு பண்ணிட்டு என்னடா பண்ண போகிறானுங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த சின்ன சேஞ்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாகவே மாற ஆரம்பிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன விஷயத்தினால எனக்கு நிறைய விஷயம் கிடச்சிருக்கு. என்னால் அப்போ ஜஸ்ட் நான் ஒரு பேஜாக ரீட் பண்ணிட்டு வரலாம். டெய்லி ஒரு பேஜாக ரீட் பண்ணிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, 3 மாதத்தில் வந்துட்டு 1 மாதத்தில் 3 புக் கிட்ட என்னால் இப்போ படிக்க முடியுது. அது காரணம் என்னென்னா வந்துட்டு நான் ஒரு பேஜாக ரீட் பண்ணிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஹேபிட்டாக மட்டும் மாறாது, அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறுறதுனால நீங்கள் என்ன தான் வந்துட்டு நார்மலாக நீங்கள் பல் வளர்ப்பீங்களா, பல் வளர்க்குறது வந்துட்டு எப்படியா இருந்தால் பல் வளர்க்கி தான் நீங்கள் பல் வளர்க்காமல் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் அது உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் ஆயிடுவீங்க. என்னாலே ஒரு விஷயத்த ஒரு 21 நாள் பண்ண முடியுதுன்னா அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் பண்ண முடியும். எல்லோரும் மனுஷங்க தானே. எல்லாத்துக்கும் வந்துட்டு எனக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, உங்களுக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதையுமே வந்துட்டு ட்ரை பண்ணாமல் முடிவு பண்ணாதீங்க நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது, எப்படா அந்த கொஞ்சம் நாளாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு வருவோம். இப்போ எல்லாமே வந்துட்டு நானும் மாற்றணும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு பேசுறது, இது பண்ணுறது. நீங்கள் எப்படி சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது சின்ன விஷயங்கள் மாற்றிக்கணும், எப்படி பேசணும், அப்புறம் வந்துட்டு எந்தெந்த விஷயமெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏதாச்சும் சேலஞ்ச் மாதிரி கொடுத்தீங்கனாலும் பண்ணுறேன். சரி, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.